பாஜகவுக்கு பெறுகிற முக்கியமான ஒரு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திமுகவுடைய ஆதரவை வாங்கி கொடுக்குறது தான். திமுக ஆதரவை மட்டும் சப்போர்ட்டை வாங்கிட்டோம்னா பின்னிடுவோம்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே அதை நோக்கி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒருத்தர் அப்படி தான் பேசியிருக்கார். யார் இவர்? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேர்பட்டவர், ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அவருடைய பெருமைகள் எல்லாம் பேசுகிறார். அப்புறம் சமீபத்தில் முதல்வர் கூட அவர் போய் நேரில் அவர் வீட்டில் சந்திச்சுட்டு வந்தாங்க, ஒரு எதிர்பாராத நிகழ்வு காரணமாக. அதெல்லாம் அப்படி பேசுகிறார். பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக எங்கே வர்றாருன்னா, இப்படி எல்லாரும் கூடயும் நல்லா பார்க்குற மனுஷன் ஒரு துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்க போடுறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான சம்பவம். அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா? தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போகிறாருன்னா ஒரு தமிழனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது இல்லையா அப்படின்னு தமிழ்நாட்டு பாசத்தை இப்போ கொண்டு வந்து காட்டி, திமுக தமிழ்நாட்டு பாசத்தை காட்டுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் அண்ணாமலை அவர்கள். அவர் என்ன சொன்ன, இது ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை திமுக எப்படி சப்போர்ட்டை காட்ட போகுதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமான் கூப்பிட்டுங்கிறாங்க. அந்த கமான் எப்படி கூப்பிட்டாரு அப்படின்றத பாருங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கண்ணா. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இந்த அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவங்களை சந்தித்தாங்க. காரணம், அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில நிகழ்வுகள்லாம் போய் கேட்டுட்டு வந்தாங்க. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை, அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளிடம் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். RSS அமைப்பிலிருந்து வந்தவர். 1973 பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. RSS அமைப்பு என்றுமே அண்ணன் CPR அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது. CPR அவர்கள் RSS அமைப்பிற்கு பலமாக தொண்டனாக இருந்திருக்கின்றார்கள். இன்றைக்கி குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குற்றமாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் RSS அமைப்பினுடைய ஒரு உந்துதலால், உத்வேகத்தால் தேசிய பணிக்கு CPR அவர்கள் வந்திருப்பது CPR அண்ணனுக்கும் பெருமை, RSS இயக்கத்திற்கும் பெருமை. அப்படித்தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஒரு பெரும் வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, APJ அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால் இந்த முறை சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் பெரிய மனதோடு ஒற்றை இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். எப்படி இருந்தாலும் CPR அண்ணன் ஜெயிக்க போகிறாங்கல்ல, மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. ஆனால் ஒரு தமிழருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கிறேன்.